புதுசா ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கான ப்ரொமோஷன் பணிகள் அது செப்பரேட்டா நடக்கும். இன்னொன்னு மெயினா அந்த மூவில நடிச்ச ஹீரோ இல்லனா ஹீரோயின் இல்லனா மியூசிக் டைரக்டர் இல்ல யாரோ அந்த மூவில நடிச்ச ஒரு ஆளு அந்த படத்துல இந்த சீக்வன்ஸ் செமையா இருக்கும், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அறிக்கையானது மக்கள் அதாவது ஆடியன்ஸ் ஆன எல்லாரையுமே வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆக்கிரும். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸை பார்த்தே ஆகும்டா அப்படின்னு சொல்லி தியேட்டர் வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து லியோ மூவி பிரஸ் மீட் அப்போ சொல்லியிருந்தாரு, ஒரு 15 மினிட்ஸ் அதாவது ஸ்டார்டிங் ஒரு 15 மினிட்ஸ் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, சீக்கிரமா தியேட்டருக்குள்ள போயிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதனால பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து முன்னாடி ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த 10 to 15 மினிட்ஸ் எல்லாருமே தியேட்டர்ல வந்து அசெம்பிள் ஆயிருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்துல ரெட்ரோ மூவில ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதாவது 15 மினிட்ஸ் தான். அந்த 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட் வந்து முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆக்சுவலா வந்து அந்த சீக்வன்ஸ்ல வந்து சூர்யாவோட ஆக்டிங் உண்மையிலே வேற லெவல் இருந்துச்சுங்க. இப்போ வர மூவில எல்லாமே பாத்தீங்கன்னா சிங்கிள் ஷாட் வந்து ஜாஸ்தி ஆயிருது. அந்த சிங்கிள் ஷாட் எடுக்கிறது ஒன்றும் ஈஸி கிடையாதுங்க. ஒரு 19 to 20 ஹவர்ஸ் ஏன் ஒரு 2 டேஸ் கூட செலவு பண்ணுவாங்க. அந்த சிங்கிள் ஷாட் ஒரு 10 to 12 மினிட்ஸ் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் ஷாட்டுக்கு அவ்வளோ மெனக்கெடணும். எது ஒன்று கூட மிஸ் ஆயிடக்கூடாது. மிஸ் ஆனா மறுபடியும் ரீடேக் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மேனேஜ்மெண்ட், அந்த ஒரு கேமராமேன், அந்த க்ரூ எல்லாருமே வந்து மெர்ஜ் ஆகி ஒரு கனெக்ஷன் அவங்களுக்குள்ள இருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எடுக்க முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வீரதீர சுறா விக்ரமோட மூவி, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஷாட்டு, அதுலேயும் பார்த்தீங்கன்னா 10 to 12 மினிட்ஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஷாட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சூரிய நடிப்பில் வந்து கருடன் மூவி, அந்த இதில் ஒரு டைலாக் டெலிவரி இருக்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்டு. அப்புறம் யானை மூவில வந்து அருண் விஜய், அப்புறம் அஜித் மெயினா வந்து டான்ஸ் ஆடி இருப்பாரு, அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஷாட் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ரெட்ரோ மூவில ஒரு சிங்கிள் ஷாட் சொல்லியிருந்தல, அந்த சிங்கிள் ஷாட்டை வீடியோ கிளிப் மாதிரி போட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம அதை பார்த்து தான் ரியாக்ட் பண்ணி செம்மையா என்ஜாய் பண்ண போறோம். அதுல வந்து தியேட்டர்ல பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அந்த சூர்யாவோட ஃபேஸ் ரியாக்ஷன் டக்குன்னு சேஞ்ச் ஆகும் பாத்தீங்களா, அது உண்மையிலே பார்க்க செம்மையா இருக்கும். அந்த இதெல்லாம் இதுல இருக்கா என்னங்கிறது தெரியல. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். செலிப்ரேஷன் இன் சிங்கிள் ஷாட், அதான் அந்த வீடியோவோட நேம். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். கடவுளை விட்டது மன்னிச்சிருமாக்கா. வாங்கடே வாங்கடே, ரீஸ்டார்ட். நீ ஆட்ரி ரீஸ்டார்ட் யாரு ரெக்கமெண்ட். யாருமே பிசுறு எங்கேயுமே அக்காது. சத்தம் போல உள்ள அடி அடி அடியே நம்ம கண்ணால மாட்டிக்கிட்டானே ஆளே உன்னால மாறி நின்னானே. ருக்மணி, என்னதான் இருந்தாலும் அப்ப ஆடு. உப்பு முட்டு போலவே எங்க கிடைக்கும் மயிலாட்டம் இது பாருங்க, அந்த ஃப்ரேம் பாத்தீங்களா, டக்குன்னு சூர்யாவை இவர் ஆடிட்டு இருப்பாரு. அந்த அந்த கேப்ல பாத்தீங்கன்னா அவர் கூப்பிடுறதை காமிக்கிற பாத்தீங்கன்னா, எப்பா சொல்ல வேணாப்பா, கார்த்திக் சுப்ராஜ் வேற லெவல் இருப்பாங்க. இனி சார் பொண்டாட்டியோட அது இல்ல, இது இருக்கு. அப்பா மறுபடியும் கூப்பிடுறாரு, கீழே போயிட்டு உடனே வந்தாரு. ஒரே நிமிஷம். இதுதான் பா, இதான்
என்ன மாதிரி சீனுடா, டக்குன்னு ஒரு சேஞ்ச் இருந்துச்சு பாருங்க. பா. எப்படி நம்ம தியேட்டர்ல பயங்கரமா என்ஜாய் பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த லுக் ஐயோ செம்மையா இருந்துச்சுங்க, வேற லெவல். இதுல பாத்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ், ஒரு சாங் போர்ஷன் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல வரவே இல்லை. அது ஆனா நல்லா தான் இருக்கு. ஆனா அதையுமே ஆட் பண்ணியிருக்கலாம், ஏன் விட்டாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஓவரால் லென்த் ஜாஸ்தியா போறதுக்காக அதை விட்டுருப்பாங்க போல. அதுவும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து நல்லா இருந்துச்சு. அதை ஒரு வாட்டி கேட்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்க மல்லி புள்ளி கட்டி, பையன் நல்லா கட்டுப்புட்டி. பா, அந்த சேஞ்சிங் மூமெண்ட பார்த்தே ஆகணும். அவ்வளவுதான், போடு மாப்ள, போடு போடு போடு. துர்ரா, ஏய். போட்டுத்தா, ஏய். நடிப்பு அரக்கன். ஆனா உண்மையாவே இந்த வந்து சிங்கிள் ஷாட்டு எல்லாரையும் அலற விட்டுச்சு. எனக்கு தியேட்டர்ல பாக்குறப்போ பாத்தீங்கன்னா செம்ம கத்து அந்த மாதிரி இருந்துச்சு. செம்ம என்ஜாய் பண்ணியிருந்தோம். படம் ஓவரால் அப்படி இப்படி இருந்தாலும் ஆனா இந்த இது பாத்தீங்கன்னா உண்மையா வேற லெவல் பண்ணிருக்காரு. கார்த்தி சுப்புராஜோட ஒரு ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா இந்த இதுல பர்டிகுலரா இது, அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் தான், இது கண்டினியூ ஆகும் பாருங்க. அதாவது ஒரு டக்குன்னு மேல போவாங்க. ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் பாத்தீங்கன்னா கீழே நடக்கும், கீழே நடந்து பாத்தீங்கன்னா மேல போவாங்க, மேல ஒரு கான்வர்சேஷன் நடக்கும், அங்க கொஞ்சம் சூர்யாவை அடிச்சிருவாங்க, அங்க இருந்து மறுபடியும் கீழே வருவாரு, கீழே வந்து டான்ஸ் ஆடுவாரு, டான்ஸ் ஆடி அவங்க ஒய்ஃப்ட ரொமான்ஸா கொஞ்சம் பேசுற மாதிரி இருக்கும், திடீர்னு கோவப்பட்டு போவாரு, திடீர்னு ஒரு குத்தாட்டம் வரும். உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு சூர்யா. வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பார்த்து செமையா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். அப்படியே இந்த மூவில சூர்யாவோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய், see you on next video.